கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்றது நமக்கு நேரிடக்கூடிய சோதனைகளை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத குறித்து. ஸோ செங்கடலுக்கு முன்னாடி தேவனானவர் இஸ்ரவேலர்களை பாளையம் இறங்கச் செய்வார். ஸோ அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த செங்கடலுக்கு முன்னாடி வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேலர்களை அடைச்சு போட்ட மாதிரி தெரியும். பட் ஆனால் கர்த்தர் ஒருபோதும் தீங்கு நினையாதவர். நமக்கு சோதனை நேரிடும் பொழுது என்னடா அது கர்த்தர் நம்மளை முன்னாடி போகிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி அடைச்சி போட்டாரே அப்படின்னு நினைக்கக்கூடும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு 3வது வசனத்தில், அது பார்வோனுக்கு ஒரு வலையாக இருக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் யோசிப்பார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று அவனுடைய இராணுவத்தோடு பின்தொடர்ந்து வருவான். அன்றைய தினம் அந்த இராணுவத்தின் மூலமாகவும் பார்வோனின் மூலமாகவும் நான் மகிமைப்படுத்தப்படுவேன். முழு எகிப்தியர்கள் நான் தான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளுடைய சோதனைக்கு மத்தியிலேயும் கர்த்தர் இந்த மாதிரி சிந்திக்கிறார். ஸோ இந்த சிந்தனை, கர்த்தருடைய சிந்தனையை அறியாத இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 9வது வசனத்தில் பார்வோனுடைய இராணுவத்தை பார்த்தோன்னே பயந்து நடுங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 10வது வசனத்தில் கர்த்தருக்கு எதிராக, மோசேயுக்கு எதிராக தன்னுடைய புலம்பல்களை எழுப்பி அவநம்பிக்கையில், அவ்விசுவாசத்தில் கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுபோல் நம்மளும் சோதனைக்கு மத்தியில் கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகப்பட்டு மற்றவர்கள் மேலும் கர்த்தர் மேலும் அவிசுவாசமான வார்த்தைகளை விட்டு குற்றப்படுத்தாமல் கர்த்தர் இந்த சோதனைக்கு மத்தியில் எதிரிக்கு முன்பாக எப்படி மகிமைப்படுத்தப்படுவார் அப்படின்னு சிந்திச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.